வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறனால நேற்று நைட்டே அதிகமாக சமைச்சிருக்கோம். அதனால காலையில் எல்லாருக்குமே பழைய சாப்பாடு தான். கொஞ்சம் இந்த செல்ஃபு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வேலை செய்யும்போது இங்கே அண்ணாவே ரெடி பண்ணது. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லபடியாக இருக்கிறதுக்கு நான் கடவுளை வேண்டிக்கிறேன். எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்கார். இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள். எல்லாரும் எப்போதும் ஹாப்பியாக இருங்க. நான் வந்து போன விலாகில் சொல்லியிருப்பேன், இப்போ வந்து வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்குன்னு. அதனால் ஒரு 2 நாள் நடந்த வீட்டு வேலை, என்னென்ன வேலை முடிஞ்சிருக்கு, எப்படியெல்லாம் வேலை செஞ்சோம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறீங்க. நேற்று வந்து நேற்று நைட்டு சமைச்ச சாப்பாடு கொஞ்சம் அதிகமாக இருந்தது. அக்காவுமே பேங்க் போகிறதா நீலகிரி போயிட்டு வந்தாங்க. கொஞ்சம் ஆள் கம்மியாக இருந்தது. நைட்டு சமைச்ச சாப்பாடே 2 நேரத்துக்கு சரியாக இருந்தது. ஈவினிங் டைமில் சமைச்சோம், சரிங்களா? ஆனால் இன்னைக்கு வந்து நேற்று ஈவினிங் சமைச்சோம் இல்லைங்க, அந்த சாப்பாடு வந்து காலையில் மட்டுமே எல்லாரும் சாப்பிட்றதுக்கு சரியாக இருந்தது. அதனால மதியம் மறுபடியும் சமைச்சோம். அதுக்கப்புறம் குழம்பெல்லாம் வச்சு நாங்கள் குளிச்சுட்டு வந்து சாப்பிட்றதுக்கு ஒரு 4 மணிக்கு மேலே ஆயிடுச்சுங்க. ஆனால் ஈவினிங் டைமில் இப்போ கொஞ்சம் ஃப்ரீ. அக்கா கூட கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தூக்கம் வருதுன்னு சொன்னாங்க. ஒரு 2-3 நாளாகவே கொஞ்சம் டயர்டாக தான் போயிட்டுருக்கு. சரி, வீட்டு வேலையெல்லாம் எப்படி நடந்ததுன்னு பார்க்கலாம் வாங்க. ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் குட் மார்னிங். இது வந்து சிவராத்திரி முடிஞ்சு ஒரு 3வது நாள் வீட்டு வேலை நடந்துகிட்டு இருக்கு. இன்னைக்கு டே எப்படி போகுதுன்னு பார்க்கலாம். காலையிலே இங்கே வேலை ஆரம்பிச்சிட்டாங்க. வேலை நடந்துக்கிட்டு இருக்கிறனால நேற்று நைட்டே அதிகமாக சமைச்சிருக்கோம். அதனால காலையில் எல்லாருக்குமே பழைய சாப்பாடு தான் கொஞ்சம் சூடு பண்ணுவோம். அவருக்கு வந்து தோசை சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காரு. சுண்டல் அப்புறம் பச்சை பயிரெலாம் ஊற வச்சுருக்கேன். அதனால் காலையில் முட்டைக்கோசு மட்டும் பொரியல் பண்ணணும். கட் பண்ணி இப்போ நான் சமைச்சிக்கிட்டு இருக்கேன். அங்கே அக்கா அண்ணா வேலை செஞ்சிட்ருக்காங்க. இவங்க 2 பேரும் மொபைல் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்த டைம் தமிழ்நாடுக்கு போகிறதுக்கு முன்னாடியே நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி கதவு செய்ய சொல்லி கொடுத்துருக்கோன்னு. நாங்கள் தமிழ்நாட்டில் இருந்தப்போ தான் வந்தது. அது வந்து சைஸு கொஞ்சம் சிறுசாக இருந்தது. நாங்கள் மாத்திரமா என்னங்கிறது தெரியலன்னு நான் வந்ததுக்கப்புறமும் அப்டேட் பண்ணியிருந்தேன். சிறுசாக இருந்தனால ஒரு வருஷம் மட்டும் மறுபடியும் சுவர் எழுப்பியிருக்காங்க. பார்த்தா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஒரு சைடு சுவர் வச்சதுக்கப்புறம் இப்போ கதவு சரியாக இருக்குது. இதுதான் கதவு. இதுக்கப்புறம் தான் இங்கே பெயிண்ட் பண்ணணும். கீழேயுமே சிமெண்ட் பூசுவாங்க. இந்த செல்ஃபு வந்து இதுக்கு முன்னாடி ஒரு டைம் வேலை செய்யும்போது இங்கே அண்ணாவே ரெடி பண்ணது. தெரியுதுங்களா? இந்த ஒன்று வந்து நேற்று நைட்டு பண்ணாங்க. இன்னைக்கு வந்து இந்த செவர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க. கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் இங்கே வெளியே செல்ஃப் ரெடி பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இன்றைக்கி இந்த வேலை நடக்கும். நேற்று ஈவினிங் மீன் குழம்பு வச்சுருந்தோம், அது இருந்தது. அதனால் இன்றைக்கி காலையில் எப்படியும் பழைய சாப்பாடு தானே, எல்லாருக்குமே இங்கே வந்து முட்டைக்கோஸ் இந்த மாதிரி பொரியல் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். சமையல் வேலை இப்போ முடிஞ்சுது. அடை தோசை பண்ணுறதுக்காக நேற்று மாவு அரைச்சிருந்தேன். இதுக்கப்புறம் தோசை பண்ணணும். சட்னியும் நேற்றே செஞ்சாச்சு. நேற்று நைட்டு நானும் அக்காவும் தோசை சாப்பிட்டோம். இன்றைக்கி காலையில் அண்ணா அப்புறம் என்னோடய தம்பி எல்லோரும் சாப்பிட்றேன்னு சொல்லியிருக்காங்க. இன்றைக்கி காலையிலையும் தோசை தான். இங்கே இப்போ குளிர்காலம் இல்லை, அதனால் நீங்கள் தோசை மாவு அரைச்சிங்க அப்படின்னா கொஞ்சம் நேரம் வெயிலில் வச்சுட்டு அதுக்கப்புறம் வீட்டில் வைங்க. நல்லா புளிச்சிருக்குன்னு சொன்னீங்க. உண்மையாகவே செம்மையாக புளிச்சிருந்ததுங்க. நான் மேலே தட்டு போட்டு மூடியிருந்தேன். தட்டு வரையும் நல்லா புளிச்சிருந்தது. எண்ணெய் தடவுறதுக்காக நான் என்ன எடுத்து வச்சுருக்கேன் தெரியுமா? முட்டைக்கோசு, அதுக்கப்புறம் காலிஃப்ளவர்லாம் இருக்குல்லங்க, அதோட அந்த தண்டு, அந்த இலையெல்லாம் இருக்கிற இடத்த லைட்டாக கட் பண்ணி அம்மா எப்போவுமே செய்வாங்க. அதனால் நான் கட் பண்ணி செஞ்சுருக்கேன். தோசையுமே சூப்பராக வந்தது. దోశ எப்படி இருக்குமா? ಕೆಂಪಿ நாகுச்சு. அக்காவோட 2வது பாப்பா அந்த அளவுக்கு வீடியோவில் பேசாது. பெரிய பொண்ணுமே இப்போல்லாம் வெக்கப்படுவாங்க. ஆனால் 2 பேருமே சின்ன வயசில் இருக்கும்போது ஸ்டார்ட் பண்ணப்போல்லாம் நல்லா பேசியிருப்பாங்க. ஒரு ஷார்ட்ஸில் கூட இருந்திருக்கும். இப்போ 2 பேருமே பேச மாட்டேங்கிறாங்க. இப்போ வந்து காலையிலே மண் சளிச்சதை கலவை கலக்க போகிறாங்க. அதனால் மண் கொண்டு வந்து போட்டுட்ருக்கோம். இப்போ வந்து வீட்டில் நாங்கள் 4 பேர், அக்கா, அண்ணா, அக்காவோட 2வது பொண்ணு, அப்புறம் தம்பிங்க 2 பேர். க்ரீன் ஷர்ட் இருக்கிற பையனை உங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கும். இன்னொரு பையன் வந்து எனக்கு தம்பி சித்தி பையன். சிவராத்திரிக்காக அந்த மந்த்ரி
கோவில் இருக்குல்லங்க, அந்த இடத்த அந்த பேர் சொல்லி தான் சொல்லுவாங்க இங்கே. அந்த கோவிலுக்கு வந்திருந்தான், எங்கள் கூட தான் டென்ட்டில் இருந்தான். அக்கா ஊருக்கு போகும்போது வீட்டுக்கு போவாங்க. அவங்க எல்லோரும் இருக்கோம், எல்லோரும் சேர்ந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு. இப்போ வந்து தண்ணி கொண்டுட்டு வர போகிறேங்க. இதுக்கு முன்னாடி மண் எடுத்தோம் தெரியுங்களா? நம்ம ஊர்லலாம் கொத்தனார் வந்து சாந்து கலக்குங்க, கலவை கொண்டுட்டு வாங்கன்னு சொல்லுவாங்க. இங்கேயும் வேறு வேறு பேருங்கிறனால நான் சில நேரம் குழம்பிடுவேன். தப்பாக சொன்னால் கொஞ்சம் திருத்திக்கோங்க. கலவையெல்லாம் கலந்து கொண்டு போய் கொடுத்துட்டு செங்கலுமே எடுத்து கொண்டு போய் கொடுத்ததுக்கப்புறம் இப்போ தண்ணி கொண்டு வந்து நிரப்ப போகிறேன். ஏன்னா உள்ளேயுமே தேவைப்படும். ரொம்ப நாள் கொண்டுட்டு வந்த செங்கல் அப்படிங்கிறனால தண்ணியில் ஊற வச்சு ஒருத்தவங்க எடுத்து கொடுக்க, இன்னொருத்தவங்க மேலே கொடுக்குறாங்க. அதனால் மற்ற வேலையுமே கொஞ்சம் சீக்கிரமாக செய்யணும் இல்லைங்க. சில நேரம் உட்கார்றதுக்கு கூட நேரம் கிடைக்க மாட்டேங்குதுங்க. தண்ணியெல்லாம் எடுத்ததுக்கப்புறம் இப்போ மறுபடியும் செங்கல் கொண்டுட்டு வரேன். எவ்வளோ தான் வேலை அலுப்பாக இருந்தாலும் சில நேரம் தம்பிங்கள்னால நல்லா ஹாப்பியாக வேலை செய்கிறோம். இந்த மாதிரி வெயிலில் வேலை செஞ்சுட்டு இருக்கும்போது இங்கே இருக்கிறவங்க கண்டிப்பாக இடையில வந்து அந்த ஹண்டியான்னு சொல்லுவேல, அது சாப்பிடுவாங்க. அது சாப்பிட்றதுக்காக தம்பி அப்புறம் அண்ணா எல்லாருமே போயிருந்தாங்க. நான் அதுக்கு இடையில் நானும் தேஜும் போய் குளிச்சுட்டு வந்துட்டோம். வந்ததுக்கப்புறமே வேலை தாங்க ஆரம்பித்தோம். சாப்பிட்றதுக்கு ஒரு 3:30 இருக்கும். குளிச்சுட்டு வந்து ஒரு 2 மணி கொஞ்சம் வேலை செஞ்சுட்டு அதுக்கப்புறம் தான் சாப்பிட்டோம். இந்த பார்ட்டு வந்து ஒரு 4 மணியை போல் எடுத்தேங்க. இப்போ வீட்டுக்குள்ளே இருந்த செவர் கம்ப்ளீட் ஆயிடுச்சுங்க. நாளைக்கு வந்து சிமெண்ட் பூசுவாங்க. வீட்டுக்குள்ளே எப்படி இருக்குன்னு பாருங்கள். இதுக்கப்புறமே வேலை நிறைய இருக்குங்க. கீழே இருக்கிறதெல்லாம் தம்பி கூட்டிகிட்டு இருக்கான் பாருங்கள், அதெல்லாம் அள்ளணும். அவங்க இன்னும் குளிச்சுட்டு வரல. அவங்க குளிச்சுட்டு வந்ததுக்கப்புறம் சாப்பிடுவாங்க. இந்த வீடு அந்த வீடு வெளியே எல்லா இடமே சிமெண்ட்டு மண்ணாக இருக்கும். கூட்டி அள்ளி அப்பா சொல்லவே வேணாம். சிவராத்திரிக்கு முன்னாடி வீடெல்லாம் சுத்தம் பண்ணி எந்த அளவுக்கு நீட் பண்ணி வச்சிடணும். இப்போ வந்து அதுக்கு ஆப்போசிட்டாக இருக்குது. வீட்டு வேலை முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் க்ளீனிங் வேலை இருக்குங்க. அண்ணா வந்து மேஸ்திரி வேலை கற்றுக்கிறதுக்கு முன்னாடி பெயிண்டிங் வேலையெல்லாம் பண்ணுவாங்களாம் கோவிலில். அதனால் அவங்களுக்கு இந்த வேலை ரொம்ப பிடிக்கும் போல். அவங்க தனியாக தான் நான் பெயிண்ட் பண்ணுவேன்னு சொல்லி அவங்க மட்டும் பண்ணுறாங்க. இப்போதைக்கு இருக்கிற கலர் வந்து அந்த ப்ரௌனு, ப்ளூ, ஒயிட்டு, எல்லோ கலர். அதை வச்சு எந்த மாதிரிலாம் டெக்கரேட் பண்ணுறாங்கன்னு நான் காமிக்கிறேன். இது வந்து இன்றைக்கி காலையில் எடுத்தோம். வீட்டுக்குள்ளே இப்போ சிமெண்ட் பூசுறனால அக்கா, அண்ணா, அப்பா எல்லாம் அங்கே இருக்காங்க. காலையில் சாப்பிட்டு முடித்ததுக்கப்புறம் மதியம் நான் சமைச்சிட்ருக்கேங்க. மதியம் சாப்பிட்றதுக்கு சாப்பாடு பத்தாது. நைட்டுக்கும் சேர்த்து இப்போவே சமைச்சிருவோம். இன்னைக்கு காலையிலையுமே எந்திரிச்ச உடனே முதல்ல மண்ணெல்லாம் சலிச்சிட்டு சாந்து கலக்கிறதுக்கு ரெடி பண்ணி வச்சாங்க. காலையிலேருந்து ஒரு 11 மணி ஒரு 12 மணி வரைய இந்த வேலை நடந்தது. பாதி சிமெண்ட் பூசிட்டு இதுக்கப்புறம் கீழே இருக்கிறத நின்னே பூசிடலாம் இல்லைங்க. அதனால் இந்த சைடு நாங்கள் தூங்குவோம்ல, அந்த ரூமில் மறுபடியும் அந்த மூங்கில் பலகையெல்லாம் வச்சு கட்டி இந்த சைடு மேலே பூசலாங்கிறதுக்காக ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. வெளியே சாணி பூசும் போதெல்லாம் ஒரு சைடு இன்னும் காயாமல் இருக்குன்னு சொல்லி காமிப்பேன் இல்லைங்க. அந்த இடமெல்லாம் கொஞ்சம் கீழே இடிஞ்சிருந்தது. அங்கேயுமே சிமெண்ட் பூசியாச்சு. இப்போ இந்த சைடு செவர் இந்த அளவுக்கு தான் பூசியிருக்காங்க. ஒரு ஓரத்தில் இன்னும் பூசலை, நாளைக்கு நடக்கும். அண்ணா அங்கே கதவுக்கும் பெயிண்ட் பண்ணனால கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து தான் பண்ணாங்க. அதனால் இன்றைக்கி இவ்வளோ தான் வேலை நடந்துருக்கு. மறுபடியும் வீடு கொஞ்சம் அப்படி இப்படி ஆயிடுச்சுங்க. காலையில் பெயிண்ட் பண்ணும்போது காமிச்சிருப்பேன். நைட்டு இந்த மாதிரி தான் இருந்தது பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க. இன்னும் பெயிண்ட் அடிக்கலை. ஒரு கதவு முடிச்சதுக்கப்புறம் மறுபடியும் பண்ணுவாங்க. வீடியோலாம் பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டுக்குள்ளே இருக்க செவரில் வந்து ஒரு சைடு பாதி வரைய சிமெண்ட் பூசியிருக்காங்க. நாளைக்கு மீதி முடிச்சதுக்கப்புறம் இங்கே உள்ள ஒரே ஒரு செல்ஃப் மட்டும் போட்டிருக்காங்கல்ல, அந்த சைடு செல்ஃபு, அதுக்கப்புறம் சிமெண்ட் பூசுறது எல்லாமே இருக்குது. ஆல்மோஸ்ட் வெளியுமே கீழே அங்கங்கே பூசாமல் இருந்தது, கொஞ்சம் இடிஞ்சு போயிருந்ததெல்லாம் பூசியாச்சு. இதுக்கப்புறம்
சிமெண்ட் பூசுறது எல்லா இடத்துலயும் முடிஞ்சிருச்சு அப்படின்னா கண்டிப்பா பெயிண்ட் அடிச்சிடலாம். அதுக்கப்புறம் கிச்சன்ல மட்டும் வேலை இருக்கு. அப்புறம் வெளியே நான் சாணி பூசுவேன் இல்லைங்க, அங்க மட்டும் தரை போடணும். கொஞ்சம் கொஞ்சமா பார்க்குறோம். ஆனா கண்டிப்பா சீக்கிரமாவே முடிச்சிடலாம். ஓகே, இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான். சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் மை காய்ஸ். தேங்க்யூ. பாய். நாளைக்கு பார்க்கலாம்.